MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. இருள பழங்குடியின மக்கள்ல வந்து ஒரு குலத்தை சேர்ந்த மையானம் இது வந்து அவங்க குளத்துல இருக்கிறவங்க மட்டும் இங்கே கொண்டாந்து புதைப்பாங்க. ஈமச்சடங்குன்னு சொல்லிட்டு 16 ஒன்று கும்பிடுவாங்க சார். அந்த 16ன்றதை ஒரு வருஷமாக தள்ளி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அவருக்கு வந்து சிலை செஞ்சு அந்த சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க சார். இதில் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு குழி தான் எடுப்பாங்க சார். அந்த ஒரு குழியில் வந்து தொடர்ச்சியாக அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் இறந்தாலும் சரி அந்த ஒரே குழியில் கொண்டாந்து அது குகை மாதிரி வெட்டி குகைக்குள்ளே உட்கார வச்சு வெளியே வந்து கம்புகள்லாம் வச்சு குறுக்கா வச்சு மண் வந்து பாடி போய் சேராத அளவுக்கு அவங்க புதைப்பீங்க சார். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் ஒரே குளம் சொன்னீங்க. ஒரே குளம். இப்போ ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா ஒரு மழையோ இல்லை வெயில் காலமோ அது எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வருவீங்க அவங்க உடம்ப? ஒரு 2 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் சார் பாடை கட்டிட்டு வரோம். இது எடுக்கலாமாண்ணா? கையில் எடுக்கலாமா? நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்க சார். அது மேக்ஸிமம் நம்ம வச்சது வந்து திரும்ப எடுக்கக்கூடாது. அவரது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா சார். அந்த தலையில தலைப்பாலாம் வச்சு அதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? கவுண்டர்ன்றது கவுண்டர் வந்து தலைப்பா கட்டி அது பஞ்சாயத்து பேச வருவாங்க. அவர் தான் அந்த இதுக்கு தலைவர். தலைவர். இது என்னண்ணா? இது ரத்தமா? ஆனால் இப்போ நம்ம கிளம்புனதுலேருந்து எவ்வளோ தூரம்ண்ணா இது? அங்கேருந்து இங்கே இப்போ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. 1.5 கிலோமீட்டர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுக்கிற பாயிண்ட். ஓ, ஏன்னா ஒரு மாதிரி வேத்து விறுவிறுத்துச்சு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு. வந்து ரெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லி நம்ம இங்கே அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம இதுடைய நம்ம மயானத்தை பற்றி கொஞ்சம். ஓ, இது மயானமா? ஆமாம் சார். ஆமாம். என்னண்ணா சொல்லுங்களேன். இது வந்து மயானம்னா ட்ரைபல்ஸ் இருள பழங்குடியின மக்களில் வந்து ஒரு குலத்தை சேர்ந்த மயானம் இது. ஓ, சரிங்களா. அது கல்கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அவங்க வந்து அவங்க குளத்தில் இருக்கிறவங்க மட்டும் இங்கே கொண்டாந்து புதைப்பாங்க. அவங்க புதைச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் தள்ளி அந்த ஈமச்சடங்குன்னு சொல்லிட்டு 16 ஒன்று கும்பிடுவாங்க சார். அந்த 16ன்றதை ஒரு வருஷமாக தள்ளி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அவருக்கு வந்து சிலை செஞ்சு அந்த சிலையை கொண்டு வந்து வைப்பாங்க சார். இதில் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு குழி தான் எடுப்பாங்க சார். அந்த ஒரு குழியில் வந்து தொடர்ச்சியாக அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யார் இறந்தாலும் சரி அந்த ஒரே குழியில் கொண்டாந்து அடக்கம் பண்ணி புதைச்சிக்குவாங்க சார். ஓ, இந்த ஒரு குழின்றது ஒரு குடும்பத்துக்கு. அப்போ இந்த சிலையெல்லாம் வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த ஒரே குடும்பத்துக்கு சேர்ந்ததுங்க சார். அப்போ வழியாக இங்கே தான் அவங்க காலகாலத்துக்கு அவங்க அப்பா முப்பாட்டன் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து ஒரே இடத்துல தான் புதைச்சிட்டு இருக்காங்க. அது இன்னும் கண்டினியூ அப்படியே தான் இருக்குங்க. இப்போ புதுசாக ஒரு இறப்பு வருதுன்னா தனியாக இன்னொரு குழி எடுப்பாங்களா? அதாவது வந்து சூசைட் ஏதாவது பாய்சன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஒரு ஆப்ரேஷன் இந்த மருத்துவமனையில் போய் இதானது இயற்கையாக இறக்கலன்னா அந்த மாதிரி இருந்தால் அது வந்து தனிப்பட்ட இடத்துல புதைப்பாங்க. அந்த குடும்பத்தோட புதைக்க அதுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க சார். ஒரு ஒதுக்கு மூலமாக தள்ளி புதைப்பாங்க சார். அப்போ அது குழி எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் இல்லையா? ஏன்னா ஃபுல்லாக பாறைக்கு தான் நிறையா இருக்கு. பாறை தான் இருக்கும் சார். ஆனால் குழி எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எப்படி எடுத்தாலும் 5 அடி 6 அடி இல்லாமல் குழி எடுக்காமல் புதைக்க மாட்டாங்க சார். ஏன்னா பண்ணி அது கீழே வந்து ஒரு 3 அடி 2 அடியில் புதைச்சோன்னா பண்ணி தோண்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் 5 அடிக்கு மேலே தான் குழி எடுத்து அப்புறமா உள்ளே புதைப்பாங்க சார். அதுவும் குகை மாதிரி வெட்டி குகைக்குள்ளே உட்கார வச்சு வெளியே வந்து கம்புகள்லாம் வச்சு குறுக்கா வச்சு அப்படி தான் மண் வந்து பாடி போய் சேராத அளவுக்கு நம்ம புதைப்பீங்க சார். புதைச்சிட்டு சென்டராக மண்ணை தள்ளி விட்டோன்னா மண் அப்படியே சென்டராக நின்றுக்கும். பாடி மண் போய் சேராதுங்க சார். மூங்கில் வச்சு தடுத்துருவோம் சார். மூங்கில் இங்கே கிடைக்கிற குச்சி மாற்ற வச்சு அதில் வச்சு குறுக்கா இப்படி வச்சு தடுத்து அப்படியே மண்ணை மட்டும் தள்ளி விட்டுருவோம். பொதுவாக புதைக்கிறதுனாலே படுத்த நிலைமையில் வச்சு தானே மண்ணை போட்டு அப்படி போடுவாங்க சார். நம்ம வந்து அப்படி பண்ணுறது இல்லைங்க சார். நம்மளுக்கு வந்து அந்த நிலைமையில ஆமாம் நம்ம எப்படி உட்காடுறோமோ அந்த ஷேப்பில் வந்து அங்கேயும் உள்ளேயும் உட்கார வைப்போம் சார். உட்கார வச்சு சமணங்கால் போட்டு உட்கார வச்சு உள்ளே அப்படியே அது பக்கத்துலேயே அவருக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம நார்மலாக கம்பு வச்சு மண்ணை தள்ளி விட்டுருவோம் சார். அப்போ பாடிக்கும் மண் போகாது. நெக்ஸ்ட் டைம் அதை தோண்டும் போது மண்ணும் உள்ளே போயிருக்காது. நம்ம அந்த கம்பு மட்டும் எடுத்துகிட்டு சுத்தமாக மண் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல புதைச்சிக்கலாம். அப்போ அந்த எலும்பு கூட தனியாக அப்படியே இருக்கும். அந்த துணி நம்ம எப்படி சுற்றி வைக்கிறோமோ அந்த துணி உள்ள எலும்பு கூட அப்படியே இருக்கும். நம்ம அந்த துணி அப்படியே மறுபடியும் அப்புறமா அப்படியே சுருட்டி எடுத்து மேலே வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பாடி வச்சுட்டு அந்த மடி மேலே அந்த எலும்பை வந்து மறுபடியும் உள்ளே வச்சு அந்த பாடி மேலே அந்த எலும்பு கூட வந்து அப்படியே வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி. இப்போ ஏற்கனவே ஒரு பெரியவர் இறந்துருக்காரு, ஒரு தாத்தான்னா அவரோட பையன் இருக்காருன்னா அவரை வந்து அந்த எலும்பு கூடு மேலே வைப்பாங்க. எலும்பு கூடு மேலே.
அப்படி தான் இயற்கையாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது நிறைய சிலைகள்லாம் இருக்குல்ல, இப்போ வழியாக வந்தவங்களோட பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க சார் பார்க்க முடியுமா? பார்க்கலாம் சார். போகலாமா? நம்ம சூர் ரிமூவ் பண்ணிட்டு தான் போவோம் சார். அது எங்களுடைய கலாச்சாரமே. சரி சரி சரி, போகலாமா பக்கத்தில்? போகலாம். இதெல்லாம் அவங்களோட முன்னோர்கள் அந்த மாதிரி இல்லையாண்ணா? ஆமாங்க சார். பார்க்க முடியுமா? இப்போ பார்க்கலாம் சார். இந்த யானை ஏதாவது அனிமல்ஸ் வந்து இப்போ தட்டி விட்டா தலை உடைஞ்சு போயிடும். வருமா இங்கே அனிமல்ஸ் வரும்போது? இது கிராஸ் பண்ணும்போது எதனா தலை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிருங்க. இதில் வந்து நம்ம அதை நேமெல்லாம் போட்டிருக்குங்க சார். அதுலேயே இன்னாரு வந்து இப்போ இத்தனை வருஷம் சில இதில் வந்து டேட் இருக்கும், சில இதில் டேட் இருக்காது. நேம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க சார். ஆனால் அந்த காலத்தில் பழைய காலத்து ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிற்பம் வந்து செஞ்சது கொண்டாந்து வைக்க மாட்டாங்க. நார்மலாக ஆல்ரெடி சும்மா ஒரு மேக்ஸிமம் இந்த மாதிரி கல்லுங்களை கொண்டு இந்த மாதிரி ஒரு பொதுவாக அவங்கள நினச்சி கொண்டாந்து வைப்பாங்க. அது இருக்குங்க பாத்தீங்களா? அந்த ரொம்ப முன்னாடி போனது இருந்தது. ஆனால் இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம். ஒரே குலம் சொன்னீங்க. ஒரே குளம். ஆனால் இப்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே. ஏன்னா நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் 1.5 கிலோமீட்டர் வந்தோம். நிஜமாவே ஏறி வரவே முடியல. அதனால தான் பாருங்கள், இதெல்லாம் எடுத்து நான் கட்டிக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா, ஒரு மழையோ இல்லை வெயில் காலமோ, அது எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வருவீங்க அவங்க உடம்ப? சார் அது நாங்கள் வரும்போது ஒரு 2 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் சார் பாடை கட்டிட்டு வருவோம். 2 பேர் தூக்கிட்டு அந்த இது மாதிரி நீளமாக கம்பு வச்சு பாடை கட்டிட்டு வருவாங்க. அதில் வந்து முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள். அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா சைடில் ஒரு ஆள் 2 பேர் பிடிச்சிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஒத்தையடி பாதையில் வரும்போது வந்து கண்டிப்பாக 2 பேர் தான். தொட்டில் மாதிரி கட்டி கொண்டு வருவீங்க? தொட்டில் இல்லைங்க சார், பாடி வந்து நேராக நம்ம தோல்லையே வர மாதிரி. அது 2 கம்பு வச்சு கட்டிட்டேன்னா குறுக்க வந்து நம்ம இப்படி கம்பு வச்சு கட்டுவோங்க சார். அப்போ பாடியை சென்டரை படுக்க வச்சுருவோங்க சார். படுக்க வச்சுட்டோன்னா 2 பேர் அப்படியே அலாட்டாக தூக்கிட்டு வந்துடலாங்க சார். அந்த ஒரு பாடை கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. 2 பக்கம் கட்ட வச்சு அது மேலே குறுக்க குச்சி கம்பு வச்சு கட்டி அது மேலே பாடியை படுக்க வச்சு 2 பேர் தூக்கி விடுவாங்க. தூக்கிட்டா 2 பேர் தூக்கிட்டு வருவோம். முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு ஆள் தூக்கிட்டு வரோம். அப்போது முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்நேரத்தில் கூடவே ஆளுங்க வருவாங்க. அந்நேரத்தில் மாற்றி கொடுப்பாங்க. அப்படியே மாற்றி எடுத்து. ஆனால் ரொம்ப சிரமம் இல்லையா? நம்ம ஒரு மழையெல்லாம் வர ஒரு காலகட்டம் அப்படின்னா. ஆமாங்க சார். மழை டைமில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சார். ஆனால் அப்போவும் வந்துட்டு இங்கே இது பேப்பர் ஏதாவது வாங்கிட்டு மழை டென்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு சீட்டு மாதிரி வாங்கிட்டு வந்து போட்டு அப்புறம் குழி கட்டி உள்ளே புதைப்பாங்க. ஆனால் தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு சுற்றியும் காவா மாதிரி எடுத்துகிட்டு குழி நோண்டுவாங்க. இப்போ இந்த குடும்பத்துக்குன்னு பேர் உண்டா? குடும்பத்துக்கு பேர் உண்டு. என்ன பேர்? இது காரப்பனை கல்கட்டின்னு சொல்லுவாங்க. காரப்பனை கல்கட்டி என்ன அது? ஆனால் இவர் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து இப்போ அரக்கோடு கிராமம்னு சொல்லுவாங்க. இந்த அரக்கோடு கிராமன்றது இது காரப்பனை கிராமம். காரப்பனை இந்த கிராமத்துக்கு கரிக்கூர் சுற்றுவார வட்டாரத்துக்கு வந்து இவங்க தான் வந்து என்ன ஊர் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஊர் கவுண்டருக்கு சேர்ந்த சமாதி. ஆனால் இப்போ கரிக்கியூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எத்தனை குடும்பம் இருக்குது? எத்தனை இந்த மாதிரி இந்த இதெல்லாம் இருக்குண்ணா? கரிக்கூரில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 350 குடும்பம் தான் இருக்குதுங்க. இதுல ஒரு சாராரோடது ஒரு சார். அந்த மாதிரி எவ்வளவு சாரார் இருக்காங்க? இதே மாதிரி 2 3 சார் உள்ளது இங்க இருக்கிறாங்க. அது அடுத்தடுத்தா இருக்குதுங்க. இல்ல மொத்தமா நான் கேக்குறது. மொத்தமா 12 அந்த கோலான்றது 12 இருக்கு. 12 வகையே இருக்குதுங்க. 12 வகையில வந்து நம்ம இங்க மேக்ஸிமம் இருக்கிறது வந்து 5 வகை இனத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கும். அதாவது குளத்தை சேர்ந்தவங்க. என்னென்ன குளம்னா? என்னென்ன குளம்னா கல்கட்டி, அப்புறம் குருநாங்க, குப்பை, அப்புறம் கொடுவை, சம்பை, அப்புறம் தேவனை, புங்க, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 வகை நம்ம இங்கே இருக்கோம். ஓகே. மீதி பேர்லாம் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கிறாங்க. சரி. நம்ம அரக்கோடில் இல்லைங்க, இதை விட்டு கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கிறாங்க. இவங்க வந்து கல்கட்டி இல்லையா? இவங்க வந்து கல்கட்டி. இப்போ இந்த கல்கட்டின்றவங்க மட்டும்தான் இந்த பகுதியில் உடம்ப நல்லடக்கம் பண்ணுறது? ஆமாங்க சார். மற்றவங்களதெல்லாம் அப்படி கொஞ்சம் தள்ளி இருக்குங்க சார். அதுவும் மலையில தானா இல்லை இப்போ சமதள பரப்பு அந்த மாதிரி? இல்லை, சமாதான பாலை கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்படியே அது மலையில ஓரளவு சமாதான பாலை. அது எல்லாரோடைய வழக்கமும் இதே தான். இதே வழக்கம். உட்கார்ந்த மாதிரி அவங்கள ஒரே அடக்கம் செய்யுது. ஒரே மாதிரி தான். இப்போ ஏன் அது 1 வருஷம் கழிச்சு அந்த சிலை செய்யற வழக்கம் ஏன்? ஆமாம் சார். அது 16ல என்னன்னா 16லேயே செய்யணும். ஆனால் 16ல செய்யறதுக்கு இந்த இப்போ குடும்பத்தில் வந்து ஒத்துழைப்பு பண்ண மாட்டாங்க எப்படினாலும். இப்போ எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி அவனே தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். எல்லா ஈம சடங்கு செலவு எல்லாமே ஒரு ஆளாக பார்க்க வேண்டியதாக இருக்குமா.
ஒரு ஆள் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பாடி இந்த அடக்கம் பண்ணுற செலவே அதிகமாக இருக்கும். அது அது அந்த இதுலேயே அந்த ஏக்கத்துலேயே வந்துட்டு அவங்க இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு வருஷம் விட்டுருவாங்க கேப்பு. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் சம்பாதிச்சா அந்த இந்த சிற்பம் செய்கிறதுக்கு, கல் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து காசு கட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அப்புறமா ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஈமச்சடங்குன்றது குடும்பத்தில் எல்லாரும் வந்து செய்வாங்க. சாமி கும்பிட்டு கும்பிட்டு போவாங்க. அது வீட்டில் வச்சு ஆட்டம் பாட்டம் எல்லாமே வைப்பாங்க. அன்னைக்கு அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா வீட்லேயே கலசம், அதாவது 2 நாள் அங்கேயே அது கொண்டாட்டமாக தான் டான்ஸ் எல்லாம் போடுவாங்க. நம்ம கலாச்சார டான்ஸ் எல்லாம் நல்லா போடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து இங்கே சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. இங்கே வந்து கொண்டு வந்து அந்த சிலையை வச்சுட்டு இங்கே எல்லாம் படையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் விடிய டான்ஸ் போடுவாங்க. அன்னதானம் எல்லாம் போடுவோம். அன்னதானம் சாப்பிட்டு விடிய டான்ஸ் போடுவாங்க. அப்புறம் மறாவது அன்னைக்கு இந்த குடும்பத்தில் அக்கா தங்கச்சி கட்டினவங்க மாமா மச்சான் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சோப்பு இதெல்லாம் கொடுத்து அவங்களாம் குளிச்சுட்டு வர சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு சிக்கனோ மட்டனோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்து அது சமைச்சு அவங்க சோறாய் போட்டு அவங்கள அனுப்பி விடுவாங்க. அது சுவாரஸ்யமாக அப்படி இருக்குங்க சார். நல்லா இப்போ இந்த சிலைகள்லாம் செய்கிறது வெளியே தான் இது வந்து இப்போது இங்கே கொஞ்சம் வெளியே இருந்து வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் வந்து இங்கே நம்ம வந்து ஆற்றுல இந்த தண்ணி அரிச்சிட்டு போகிற கல் அது நல்லா இருக்குங்க சார். அதை வந்து ஒரு ஞாபகார்த்தமாக கொண்டு வந்து வைப்பாங்க. இல்லைன்னா இது வந்து இது எடுத்துகிட்டு வரதுக்குன்னா பூண்டி தான் போகணும் சார். பூண்டி போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. ஃபோட்டோ கொடுத்தோன்னா அது ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. இது எடுக்கலாமாண்ணா? கையில் எடுக்கலாமா? நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்க சார். அது மேக்ஸிமம் நம்ம வச்சது வந்து திரும்ப எடுக்கக்கூடாது. இப்போ அவரது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமாம் சார். அந்த தலையில தலைப்பால்லாம் வச்சு அதுக்கு ஏதோ காரணம் உண்டா? அவர் கவுண்டருன்றது கவுண்டர் வந்து தலைப்பா கட்டி அது பஞ்சாயத்து பேச வருவாங்க. அந்த மாதிரி அவர் கவுண்டரு. அவர் வந்து அந்த இதுக்கு தலைவர் அந்த இப்போ என்ன இப்போ கிராம சபை இந்த மாதிரி வைப்பாங்க, ஊர் பஞ்சாயத்து வைப்பாங்க. அந்த ஊர் பஞ்சாயத்தில் வந்து தீர்ப்பு சொல்கிறது வருவார் அவருக்கு கவுண்டரு. அந்த கவுண்டருடைய சிலை வந்து அவருடைய ஞாபகார்த்தமாக அப்படி அந்த தலைப்பாவோட வச்சு காட்டியிருக்காங்க. இப்போ இடையிலயும் வந்து கும்பிடுறது உண்டானா இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை தான்? வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. இடையில கும்பிடுறேன். வருஷத்துல இப்போ வந்து தீபாவளி அன்னைக்கு குடும்பத்தில் யாராவது வந்து விருப்பம் இருந்தால் வந்து கும்பிட்டு போவாங்க. இல்லைன்னா பொங்கல் டைமில் வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே படைச்சு பழம் தேங்காய் பழம் பூசெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே உடைச்சி அப்புறம் வீட்டுக்கு போய் வீட்லேயே அதே மாதிரி பூசெல்லாம் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. பொங்கல் எல்லா குடும்பமும் இங்கே வந்து எல்லாருமே வருவாங்க. இங்கே இது என்னண்ணா? இது ரத்தமா? அது இல்லைங்க, அது நம்ம சாம்பிராணி. இதுவா? சாம்பிராணி கொண்டு வந்து இங்கே போடுவாங்க. அதோட சாம்பிராணி தான். சாம்பிராணி இந்த கற்பூரம். இந்த கற்பூரம் இல்லைன்னா பட்சத்துக்கு இந்த சாம்பிராணி கட்டியே அங்கே வச்சு நெருப்பு வச்சோன்னு நெருப்பு வச்சு கும்பிட்டுக்குவாங்க. ஆனால் இது என்னண்ணா? இது பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் தடவுன மாதிரி இருக்கு. இதுதான் நாங்கள் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கல் கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த கொட்டமுத்து வந்து எடுத்து இடித்து எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த என்ன பேமிக்கு அந்த மூங்கில்ல ஊற்றி அந்த எண்ணெய் குழின்றதில் ஊற்றி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்தால் இங்கே படையல் செய்வாங்க. அப்போ வந்து அந்த கொண்டு வர எண்ணெயை வந்து எல்லா சிலைக்கும் வந்து ஊற்றுவாங்க. எல்லா சிலைக்கும் ஊற்றி எல்லா சிலை தலையிலையும் தடவி எல்லாம் விடுவாங்க. அப்போ அந்த எண்ணெய் பசை வந்து அப்படியே கீழே ஒழுகிட்டு இருக்குங்க. இதை வந்து நம்ம அதை நக்கிறதுக்கு வேண்டி இந்த கரடி வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கல்லை வந்து தட்டிடுதுங்க. இது பண்ண கரடி வரும். அந்த எண்ணெயை எப்படின்னா அந்த எண்ணெய் சுமல் கரடி தெரியும். அந்த எண்ணெய் சுமலுக்கு வந்து அதை நக்கிறதுக்கு வேண்டி அந்த கரடி வரும்போது கல்லுகள் தட்ட ஆரம்பிக்குதுங்க. தட்டி கல் வந்து கீழே விழுகும்போது அந்த தலை அப்படி எல்லாம் உடைஞ்சிடும், டேமேஜ் ஆகிக்குது. சரிங்களா? மற்றபடி அது வந்து இதெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சது தாங்க. அதனால தான் அப்படி இருக்குங்க. இதெல்லாம் அந்த எண்ணெய் பசை தாங்க. அந்த அரளி எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சாங்கியமா? அது என்ன ஒரு சம்பிரதாயமா? அதில் அந்த எண்ணெயில் தான் வந்து விளக்கே வைக்குவோங்க. அது வீட்டில் வந்து மருமக பையனுடைய சம்சாரம் பையன் 2 பேர் தான் வீட்டில் வந்து படையல் வைப்பாங்க. பையன் வந்து மாராடை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த சாப்பாடு இதெல்லாம் மாராடை கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. எண்ணெய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே படைப்பாங்க. வீட்டில் வந்து மருமக வந்து வீட்டில் வந்து அங்கே பூசை பண்ணிட்டு வருவாங்க. படைப்பு வச்சு அந்த பூசையை பார்த்துட்டு மருமக அந்த விளக்கு பார்த்துட்டு அங்கே இருக்கணும். இங்கே வந்து நம்ம அந்த படையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இங்கே விளக்கு வச்சு படையெல்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் அங்கே வீட்டில் அந்த வீட்டுக்கரியம்மா வந்து இப்போ தண்ணியும் குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, அப்படியே இருக்கணுங்க. நம்ம இங்கே வந்து படையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சாப்பிட்டு உப்பசம் விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது
அவங்க ஒரு சொம்பு தண்ணி கொண்டாந்து காலில் ஊற்றி அவங்க கும்பிட்டு போவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே அந்த பூ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சாப்பிடணும். அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்குறக்கு. அப்படியா சார்? நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வரும்போதே அவ்வளோ சிரமமா இருந்தது. நான் அவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு குடும்பத்தை ஒரே இடத்துல புதைக்கிறதுன்றது ஒரு மனசுக்கு நெருக்கமான விஷயமா இருக்கும் இல்லையா? நம்ம குடும்பம் அது மட்டும் இல்லை, நம்ம இங்கேனா இந்த ஊரில் மட்டும் இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஊரில் மட்டும் இருக்கிறது கிடையாது சார். இப்போ இங்கே இருந்துட்டு நம்ம சோழூர் மட்டும் இப்போ கடசோலை இப்போ கோத்தகிரி இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி வில்லேஜில் இங்கேருந்து ஆசனூர் பகுதியில் போய் ஆசனூர் தாளாவாடி பகுதியில் போய் இந்த குடும்பத்துக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே செத்து போனால் கூட அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கணும். ஓ, இப்போ அங்கே புதைக்க மாட்டாங்க சார். ஏன்னா அங்கே இதே மாதிரி நமக்கு ஒரு சீமைக்காரன்றது ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த சீமைக்காரன் அங்கே வந்து புதைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. நீ உன்ற சீமைக்கே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அங்கே அப்படியே புதைக்கிற மாதிரினா அவங்ககிட்ட நம்ம அனுமதி வாங்கணும். ஏன்னா அவன் ஒரு 10,4 ரூபாயோ வெத்தலை வச்சு அவனுக்கு ஒரு 10,4 ரூபாயோ இல்லைன்னா ஒரு 101 ரூபாயோ அவனுக்கு கையில் கொடுத்து அவன் காலை பிடிச்சி நான் இங்கே வச்சுக்கிறேன், இப்போ வரைக்கும் நான் அங்கே கொண்டு போக முடியாது, நான் இந்த இடத்துல அடக்கம் பண்ணிடுறேன், எனக்கு நான் கொஞ்சம் வசதி வந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து கொண்டு போயிடுறேன், அப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் நம்ம அந்த இடத்துல புதைக்க முடியும். அப்புறம் மறுபடியும் திரும்ப அதை எடுக்கும்போதும் நம்ம அவங்ககிட்ட போய் மறுபடியும் அந்த மாதிரி அனுமதி வாங்கணும், வாங்கிட்டே கொண்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறது வழக்கம் அப்படியும் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து கொண்டு வரும்போது நம்ம முழுசாக பாடி இருந்தால் எடுத்துகிட்டு வர கஷ்டமாக இருக்கும். அந்த எலும்பு மட்டும் இருந்துச்சுன்னா எலும்பு ரொம்ப பெருசாக உருவம் கிடைக்காது, சரி அளவாக கிடைக்கும். அளவாக மூட்டை அந்த எலும்பு மட்டும் கட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே புதைப்பாங்க. புதைச்சி அந்த ஒரு வருஷம் கழிச்சு சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி அந்த பாடி அங்கேருந்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த எலும்பு கூட மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்து வந்து இங்கே புதைச்சிட்டு அப்புறம் அந்த கல் சிலையை போய் மராதானே போய் எடுத்து வந்து இங்கே வைப்பாங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.